கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்ம 2024 ஆண்டிலே பிரவேசிக்கிற கிருபைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 109 சங்கீதம், Psalm 109 31. Psalm 109 31 31வது வசனம் வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரத்தில் நிற்பார். அவன் வலது பாரிசத்திலே நிற்பார். ஹல்லேலூயா. அவனைகள் 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் He will stand always in your right side. English Bible எழுதணும். He will stand always in right side. வலது பாரிசத்தில் அவர் நிற்பார். வசனம் சொல்லுகிறது, எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக. அதாவது இங்கிலீஷ் பைபிள் புவர் என்றிருக்கும். எளியவனுடைய அவன் he will stand right hand of the poor. எளிமையான ஏழை அல்ல. அதாவது புவர்னு சொல்லும் பொழுது ஏழை அல்ல, அது எளிமையான ஒரு சிந்தை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. Sermon on the Mount அதில் இயேசு சொல்லும் பொழுது பாக்கியவான்கள், பியாட்டிட்யூட்ஸ், அந்த பாக்கியவான்கள் ஒரு 6-7 வருஷம் இருக்கு. அதில் நடுவில் ஒரு வரும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுபோல இந்த வசனத்திலே எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் வலது பாரிசத்திலே நிற்பார். இருக்கட்டும். கவனிங்கள். இந்த வருஷம் 2024 ஆண்டு முழுவதும் அல்லது ஜீவகாலம் முழுவதும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை முழுவதும் He stands always with me or with you, always in right side. நம்முடைய வலது பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? He will stand. அங்க நிற்கிறாரு, இங்க நிற்கிறாரு, கர்த்தர் அங்க இருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிறாரு என்றால வசனம் சங்கீதக்காரன் அனுபவத்தோடு எழுதியிருக்கிறார். அவன் வலது பாரிசத்திலே நிற்பார். நின்றார் அல்ல, நிற்கிறார் என்றல்ல, ஃபியூச்சர் டென்ஸில் எழுதியிருக்கிறது நிற்பார். இந்த 2024 ஆண்டு முழுவதும் அவர் பக்கத்தில் இருப்பார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆளும் நம்ம பக்கத்தில் ரைட் ஹேண்டில் இருக்கு. நாட் ஓன்லி ஜீசஸ், another person also will stand in right side. வாசிக்கலாம். Psalm 109 7ஆம் வசனத்தை. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாகவும் அவன் மனைவி விதவையாகவும். 109ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சாரி, 6ஆம் வசனம் 6th verse. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திலே நிற்பானாக. There are two people always stand on right side. அவனைங்கள் உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் இதை கண்டு பார்த்து கொண்ட எல்லாருக்கும் இது வார்னிங்.
ஏதோ கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், ரைட் சைடில் இருக்கிறார், ஐ கேன் டூ எனிதிங். அப்படிலாம் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, அந்த பாடல் எழுதும் பொழுது, சாத்தான் வலது பாரிசத்தில் வலது பக்கத்தில் நிற்பானாக. 31ஆம் வசனம், அதே சாம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக அவர் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆமென். There are two people always in right side. இந்த 2024ஆம் வருஷத்திலே அல்லது ஜீவகாலம் முழுவதும் யோசித்துக் கொள்ளுங்கள். என் பக்கத்திலும் உங்க பக்கத்திலும், whether you are walking or sitting in your office or walking on the road or sitting on sofa or in veranda or open terrace, எங்கனாலும் சரி, ஆல்வேஸ் நம்ம ரைட் சைடில் 2% இருப்பாங்க. ஒன் இஸ் the creator, other is accuser. He is called attacker. Amplified Bible attacker. அவன் அட்டாக் பண்ணுவதற்கு, நம்மை வீழ்த்தி தள்ளுவதற்கு அவன் எப்போதும் ரைட் சைடில் நிற்பான். At the same time, the creator also standing on our right side. அதனால there is a warfare between two persons, Jesus and Satan. அந்த 6ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வீட்டில் போய் கொஞ்சம் யோசித்து படித்து பாருங்க. ரொம்ப டீப் மீனிங். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்காரு, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, என் ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரு. வாட் எவர் ஐ கேன் டூ ஈஸிலி ஐ கேன் அப்ரோச் அப்படின்னு ஒரு சூப்பர்விஷனாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அப்படி யோசிப்போம். அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில். God is always standing on my right side. என்னுடைய வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார். ஒரு பக்கம் கிரியேட்டர், ஒரு பக்கம் அட்டாக்கர். ஆம்பிளிஃபைட் பைபிள் அட்டாக்கர்னு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது, அது வீடோ, ஒரு அஃபிஷியல் செக்டாரோ, ஊழியமோ, தனிப்பட்ட நம்மளுடைய போக்குவரவு, கோயிங் அப் அண்ட் டவுன், இதே வெளியிலலாம் போயிட்டு வரும். எல்லா இடங்களிலும் நம்மளோட 2 பேர் இருப்பாங்க. ஒன்று கிரியேட்டர், இன்னொன்று பிசாசு. அதனால இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். We have to find out. அதுக்கு தான் கிருபை வேணும். யார் என் பக்கத்தில் இருக்காங்க? பிசாசு இருக்கிறாரா அல்லது இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? You have to choose. You have to find out. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும். அதாவே என்னோடு இருமையா, என் பக்கத்தில் இருக்கிறீர், எளியவனை அவர் ரட்சித்து தூக்கி எடுப்பதற்கு அல்லது அவனை நடத்துவதற்கு அவனுடைய வலது பாரிசத்திலே நிற்பார். அல்லேலூயா. உங்களுடைய கோயிங் அண்ட் கமிங், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே the creator is always besides us. நம்ம பக்கத்தில் எப்பொழுதும் அவர் பக்கத்தில் இருக்கிறார். அதே அளவில் இன்னொரு பக்கத்தில் பிசாசு இருக்கிறான். அது நீங்களும் நானும் பேசுகிற நானும் மறக்கக்கூடாது. பின்னொரு நாளிலே ஒரு வசனம் யோகு 1ஆம் அதிகாரத்தில், சாத்தானும் தேவனுடைய சமூகத்திலே வந்து பின்னொரு நாளிலே, அந்த வசனம் நோட் பண்ணிட்டு வரல, மனதில் வந்தது. யோகு 1ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா அந்த பின்னொரு நாளிலேன்னு ஒரு ஆரம்பிக்கும். என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லப்பட்ட
கர்த்தரே அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லும் பொழுது he was also standing in the presence of God. விளையாட்டுல யோபு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். வாசியுங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற பொழுது, ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதி, in the presence of God, not only besides us, நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை காட்டிலும் ஒரு டிகிரி மேல ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே, சன்ஸ் ஆஃப் காட், தேவபுத்திரர்லாம் வந்து நிக்கிறாங்க. அந்த நாளில் கூட்டம் சேர்ந்த அந்த கர்த்தருடைய அந்த பரலோகத்துல வாசிகள், அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் அவர்கள் நடுவிலே சாத்தானும் அவன் நடுவில் நிற்கிறான். அதுக்கு கீழே அப்படியே படிச்சுட்டு கிளாஸ்ல வந்தீங்கன்னா, கர்த்தர் யோபை பார்த்து, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் அவன் நீதிமானும் என்று இருக்கும். அதே கீழே அதே லைன்ல கீழே லாஸ்ட் வந்தீங்கன்னா தெரியும். ஆமா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும், வசனம் 1ஆம் அதிகாரம் 8, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில ஒருவனும் இல்லை என்றார். 2024ஆம் வருஷம் முழுவதும் 2 பேர் நம்மளை வாட்ச் பண்ணுவோம். ஒண்ணு கர்த்தர், தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அந்த இடத்துல உங்க பேரு என் பேரு வச்சு படிங்க. உங்க பேரு வச்சு படிச்சு பாருங்க. யோபு போல ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும், வெளியே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், கஷ்டம், நஷ்டம், லாஸ் எல்லாம் வரும், லைஃப்ல வரும், உண்டு. ஆனாலும் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாங்கன்னா, உங்க மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் எவ்வளவு ஒரு கரிசனையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தாசன் ஆகிய அந்த இடத்துல உங்க பேரை வச்சு படிச்சு பாருங்க. அந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரு, உங்க மனைவியுடைய பேரு, உங்க புருஷனுடைய பேர்லாம் வச்சு படிங்க. யோசிச்சு படிச்சு பாருங்க. அப்பதான் பைபிளை then only you can taste the living God. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி அதை ருசி பார்க்கணும்? இப்படிதான் படிச்சு பார்க்கணும். பின்னொரு நாளிலே அந்த கர்த்தருடைய நாள் ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் கூடுறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல அந்த வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே தான் கூடுறாங்க. அந்த கேதர் நாங்கெல்லாம் கூடி வருகிற அந்த நாள்ல வந்து நின்ற போது யாரு நின்னா? சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பிசாசும் வந்து நிற்கிறான். அவன் ஜோம் பண்ணி கட்டி கத்தாவை அதை கட்டும் இதை கட்டும் ஏசு நாம whatever we bind on earth it will bound in heaven. எதை கட்டுறோமோ கட்டும் வசனம் இருக்குது. We are confessing and binding the certain things. கட்டி ஜெபிக்கிறோம். ஆனாலும் அவனுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அவனே அதை லூஸ் பண்ணிட்டு வெளியில வருவான். நீ எதை கட்டி டைட்டா இருக்க கட்டி ஜெபிக்கிறீங்களோ, ஜெபித்து வச்சுக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆகும். ஏன் லூஸ் ஆகும்னா, சேட்டன் காட்ட பவர், அவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அவனை பரலோகத்திலிருந்து கீழே ஆண்டவர் தள்ளும் பொழுது அவனுக்கு அந்த வல்லமையோடு தான் கீழே வந்தான். God didn't withhold his power. அவனுடைய வல்லமை அவர் எடுக்கல. அந்த வல்லமையோடு அப்படியே அவனுக்கு இருக்கிற பவரோடு கலந்தான். அதனால நீங்களும் நானும் இந்த 2024ஆம் வருஷத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு பக்கம் கர்த்தர் பக்கத்துல இருக்காரு, வலது பக்கத்துல, அதே ரைட் சைட்ல பிசாசு இருக்கிறான். அதனால இந்த வருஷம் முழுதும் கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான பொருட்கள், ஃபைனான்ஸ் மேட்டர், மெட்டீரியல் மேட்டர், என்னுடைய பர்சனல் மேட்டர், ஃபேமிலி மேட்டர், எல்லாவற்றும் நம்முடைய உடைமைகள் என்னென்ன ஒரு சாதாரண ஒரு பேனா எடுத்துக்கலாம். இது எந்த, இந்த புக்கு எந்த, இந்த பைபிள் எந்த,
எதெல்லாம் நம்மளுதோ அதெல்லாம் வந்து எல்லாவற்றையும் அட்டாக் பண்ண, எல்லாவற்றையும் நல்லன்வாய் ஒன்றில்லாமல் ஆக்குவதற்கு Satan always working with me, with you on right side. அதே அளவுக்கு அதிகமாக கர்த்தரும் கிரியேட்டரும் பக்கத்தில் இருந்து என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி நம்மளை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. ரொம்ப ஆழமான வார்த்தை. ரொம்ப ஈஸியாக 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் என்னால் பேசிட்டு போக முடியும். ஆனால் இதில் ரொம்ப யோசித்து நான் படித்து கொண்டு இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே சாத்தானும் நிற்பானாக வலது பக்கத்தில், கிரியேட்டர் அவரும் நிற்பாராக. அப்படியானால் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அவன் இருப்பான். ஃபைண்டிங் ஃபால்ட் ஆல்வேஸ். நம்ம சொல்லுவோம் வீட்டில், என்னையே வாட்ச் பண்ணுறியே, என்னையே போட்டு மணால வாங்குறியே, என்னையே போட்டு உண்டில்லன்னு பேசுறியே. நம்ம வீட்டில் சொல்லுவோம், புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பதஷ்டமாயிடும். அதுபோல பிசாசு யோபு குடும்பத்தை டேப் பண்ணிட்டே இருந்தான், தட்டிக்கிட்டே இருந்தான். முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய ஃபைனான்ஸ் மேட்டர், அவனுடைய சர்வன்ட்ஸ், அவனுடைய பாடி கண்டிஷன், அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் he is always tapping. எங்க இருந்து டேப் பண்ணா? he was right side of the Job. யோபுக்கு பக்கத்துல இருந்தான், ரைட் சைடுல. அதையாக்கும் கர்த்தர் சொன்னாரு, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு மன தைரியமும் சமாதானமும் இருந்தாலும், மகிழ்ச்சி இருந்தாலும், கர்த்தர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று 16ஆம் சங்கீதம் 7-8 வாசிக்கலாம். முடிந்தால் வாசிக்கலாம். 16 Psalm 16 6-7-8 இருக்கு. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வசனத்தை வாசிக்கலாம் முடிந்தால். 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் என் பக்கத்தை வலது பாரிசத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். Psalm 16 வாசிக்கலாம். I have set the Lord. I will set the Lord. Set, அதாவது நாம் சில காரியம் I have set the, அதாவது செட் பண்ணி வைப்போம். இதெல்லாம் டைனிங் டேபிள் செட் பண்ணி வைப்பாங்க, ஷோ கேஸ்ல செட் பண்ணி வைப்பாங்க. அது போல நிறுத்தி நோக்கி வாசியுங்கள். I have set the Lord always before me. Always before me. Because he is at my right hand. Because he is my always in my right hand. பக்கத்துல என் வலது பாரிச. தமிழ்ல வாசிக்கலாம். 16 சரி, பரவாயில்ல, விடுங்கள். அங்கே நான் வாசித்த அந்த சங்கீதக்காரன், எப்பொழுது கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பக்கம் 2024 வருஷம் முழுவதும் we cannot be shaken. நம்ம வந்து அசைக்கப்படுவதில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பக்கம் நம்ம அசைக்கப்படுவதில்லை என்று ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், அதர் சைட் ஆஃப் த காயின், நாணயத்தின் மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது the Satan always tapping, நம்மளை வந்து சீண்டி நம்மளை போட்டு மானாளமாகி தொட்டுக்கிட்டே இருப்பான். எப்படி சாப்பாட்டில் எத்தனை வகையான கூட்டுக்கறி, சாப்பாட்டுக்கு எத்தனையோ காரியங்கள் விருந்தில் சாப்பிட்றோமோ, எடுத்து வைத்து தொட்டு சாப்பிட்றோமோ, அது போல Satan always tapping us. தொட்டு நம்மளும் சும்மா விட மாட்டோம்.
இங்கே நல்லா பேசலாம், பிரசங்கம் நல்லா பேசலாம், என்னை தொடும்போது தான் எனக்கு கஷ்டம் தெரியும். அதனால நம்ம வந்து படப்படன்னு இருப்போம், வேகமாக இருப்போம். இதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்படி அவன் வலது பாரிசத்தில் ரைட் ஹேண்ட்ல இருந்து நம்மளை டேப் பண்ணும் பொழுது நீங்களும் நானும் நன்றாக உணரணும், கர்த்தாவே எனக்கு இருபத்தாறு. அந்த யோகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். 20 லாஸ்ட் வேர்ஸ்ல இவங்க எல்லாவற்றிலும் யோபு குறை சொல்லலன்னு இருக்கும். ஆமா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் பிளேம் பண்ணல, குறை பேசல. சாம், அதாவது யோபு ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட் வெர்ஸ் வாசிக்கலாம். வாசிங்க இங்கிலீஷ்ல. 122. In all this Job sinned not, nor charged God foolishly. அவன் வந்து இன்சார்ஜ் காட், கர்த்தர் அவன் வந்து குறை சொல்லலை. ஏன் குறை சொல்ல? அவனுக்கு நல்லா தெரியும் பிசாசும் என்னோட கூட இருக்கிறான், கர்த்தரும் என்னோட கூட இருக்கிறார்னு அவன் அறிஞ்சான். ஆயினால்தான் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. நம்ம எல்லாம் வந்து பிரசவம் பண்ணிடலாம், ரொம்ப இனிமையா ரொம்ப அழகா பேசலாம். If you go through that path, அந்த வழியா போகும்பொழுது நம்மளால நிற்க முடியாது, கஷ்டப்படுவோம், பதஷ்டப்படுவோம். ஈஸி டு ப்ரீச், பட் வெரி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நம்மளால தாங்க முடியாது. அவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் சாப்டர் he was ruined, nowhere in the picture. ஒன்றுமே இல்லாம ஆயிட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை மறுபடியும் ரீயூனியன் பண்ணி, அவனை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி, மறுபடியும் புதுப்பித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மெயின் ரீசன், காரணம் என்னவென்றால் God always standing on right side. அதை மட்டும் நீங்களும் நானும் யோசிக்கணும். பிசாசு இருக்கிறான்னு பயந்துடாதீங்க. நான் வசனத்தை தான் பேசுறேன், பிராக்டிக்கலா எதோ கற்பனை பண்ணி பேசல. Psalm 109 verse 6 and 31 ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க வீட்டுக்கு போய். அப்படி படிச்சு யோசித்து தியானிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஸ்டாண்டிங் ஆன் ரைட் சைட் என்று சொல்லும் பொழுது we have to overcome. எப்படி ஓவர் கம் பண்ணணும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அதே வசனம் 31ஆம் வசனம் Psalm 109 31 வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். அதாவது இங்கிலீஷ் பைபிள் நீடின்னு இருக்கும். He will stand at the right hand போட்டு நீடி of the needy. அப்படியானால் நமக்கு எத்தனையோ தேவைகள் காணப்படுது. எதுக்காக கர்த்தர், why God stands on right side for me and you? ஏன் அவர் வலது பக்கத்துல நமக்கு நிற்கிற காரணங்களில் பிரதான காரணம் we need something daily. Give us our daily bread. அன்றன்று உள்ள ஆகாரம், அன்றன்று உள்ள அப்பம் எங்களுக்கு டெய்லி நீட் ஒன்று இருக்குதா இல்லையா? டெய்லி நீட். நீங்க என்னதான் ப்ரொவிஷன் மாசம் ஃபுல்லா வாங்கி போட்டாலும் டெய்லி இஞ்சி கொத்தமல்லி கருப்புல வாங்கியா ரைட்டா? உண்மை. நீங்க யோசித்து பாருங்க, எல்லாம் ப்ரொவிஷனா வாங்கிட்டேன், இந்த மாசத்துக்கு எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா டே டு டே டெய்லி நீடுன்னு ஒன்று இருக்குது. டெய்லி நீடு என்ன நீடு? இது இருக்குது தேவை, இது கொத்தமல்லி தேவை, கருவேப்பிலை தேவை. இது இருந்தாதான் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் எடுத்து நீங்க சமைக்க முடியும். அது போல இங்கிலீஷ் பைபிள்ல நீடின்னு இருக்கும். அந்த தேவையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டுதான் உங்களுடைய தேவை.
2024 வருஷம் முழுவதும் என்னென்ன தேவைன்னு கர்த்தருக்கு தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறபடினால, உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்து அறிந்திருக்கிறபடினாலே, he was standing on right side. அவர் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இதை மற்றவங்க பார்க்கணும். மற்றவங்க பார்ப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். பிசாசு துக்கில் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். யோவான் 10:10 இருக்கு. அது வாசிக்க வேண்டாம். Satan always to kill. ஆனா கர்த்தர் always, the Lord always need our, he met our need, he will meet our need. நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். ரெண்டு பேருக்கு அதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் ரைட்ல நிற்பாங்க. பிசாசு உங்களை என்னை எப்போ கவுத்து போடலாம், எப்பொழுது கீழே தள்ளலான்னு டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவன் பிளான். அதுபோல இந்த கிரியேட்டர் இயேசு கிறிஸ்து தேவன் உங்களுக்காக வலது பக்கத்தில் இருந்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொண்டு இருப்பார். ஆனால் இதையெல்லாம் மற்றவர்கள் பார்ப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர், உங்களுடைய நெய்பர், உங்களோடு கூட அஃபீஷியல் செக்டார், யார் யார் மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டியில் இருக்காங்களோ எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். 2024 வருஷத்திலே கர்த்தர் வலது பக்கத்திலே நின்று உங்களுக்காக மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அது வசனம் இருக்கு. அதே 109ஆம் சங்கீதம் Psalm 109 வாசிக்கலாம். 27ஆம் வசனம் வாசியுங்கள். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும், தேவரீர் இதை செய்தீர், கர்த்தருடைய கரம், தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. they should know, they let them know, அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் என்ற வார்த்தை, அவர்கள், who are they? Maybe your family member, maybe your father and mother. Who are they? Maybe your relations. Who are they? Maybe your neighbors. Who are they? Maybe your church members. Who are they? Day to day உங்களை சந்திக்கிறாங்க, ரோட்ல டெய்லி பார்க்குறாங்க. அவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் வலது பக்கத்தில் நின்று உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் முழுமையாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரன் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரகடனம் பண்ணுகிறேன். ஏன் இது முக்கியப்பட்டு அவர்கள் அறிவார்கள். யார் யார் உங்களை குறித்து ஒரு டவுன் ட்ரெண்டாக, ஒரு டவுன்ஃபாலாக யோசித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக அவர் வலது பாசத்திலே நின்று கொண்டு உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் அவர்கள் அறியும்படி. அவர்கள் என்ற வார்த்தை மேபி யுவர் ஃபேமிலி மெம்பர், ஃபாதர் அண்ட் மதர், ஆர் ரிலேஷன்ஸ், நெய்பர், பிஸ்னஸ் செக்டார் ஆர் அஃபிஷியல் செக்டார், எல்லா இடத்துலையும் கர்த்தர் அறியும்படி, பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். யோபு 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். முடிக்க போகிறேன். Psalm 37:7. நாம் உண்டாக்கின சகல மனுஷரும் சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு, தம்மை அவரை அறியும்படிக்கு. யாரை? Job 37:7. தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். முத்திரித்து போடுகிறார். நீங்கள் அவரை அறியணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன உங்களுக்கு, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்படியாக கர்த்தர் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதே கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட வசனம் யோகம் 37:7 தம்மை அறியும்படிக்கு, தம்மை அவரை அறியும்படிக்கு அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறது.
You should know your God. You should know about your Creator. அவரை பற்றி நீங்கள் அறியணும். அவர் யாரு? He is a judge. He is a savior. He is a giver. அவரை இப்படிப்பட்டவர் என்று அறியும்படிக்கு, தம்மை அறியும்படிக்கு உங்களுடைய கைகளை முத்திரித்திருக்கிறார். Sealed us. முத்திரித்திருக்கிறார் என்று வசனம் எழுதும். இதெல்லாம் அவரை அறியும்படிக்கு, இயேசுவை அறிகிற அறிவை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டுமானால் Psalm 19 19ஆம் சங்கீதம் 3-4 வாசிக்கலாம். 3 and 4. Psalm 19 3 and 4. அது வந்து அவர்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. இல்ல, Psalm 19ஆம் சங்கீதம் 3-4. அதான் 3-4. 19ஆம் சங்கீதம் 3-4. அவைகளுக்கு பேச்சும் இல்லை. கவனிங்கள், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, வார்த்தையும் கிடையாது. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, சத்தமும் கேட்கல. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. கவனிங்கள், போதும், அது ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு வேற என்ன? இது அவைகளுக்கு பேச்சும் இல்லை, லாங்குவேஜ், வார்த்தை. பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. வார்த்தை, லாங்குவேஜ் உண்மை கிடையாது. யாருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஈஸ்ட் வெஸ்ட் போயினே இருக்குது. அவர்கள் அறிவார்களாக, அவர்கள் நைபர், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த யோபு 37:7 வாசித்தோம். தம்மை அறியும்படி, இயேசுவை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம பரிசுத்த நியாயாதிபதி, அவர் நம்மளை கண்டிப்பார், தேவலெல்லாம் சந்திப்பார், வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று ஒரு பக்கம் அறிந்து கொண்டு இருந்தாலும், அவரை இன்னும் ஆழமாக அறிய வேண்டுமானால் மனுஷனுடைய டெய்லி ஈஸ்ட் வெஸ்ட் போற சூரியன் பேசுதா? Is there a language for the sun? சூரியன், நட்சத்திரம், நட்சத்திரங்கள், வானம், பூமி, the handiwork of God. Psalm 19:1 படிச்சீங்கன்னா வானங்கள் இருங்க, the handiwork of God, கர்த்தருடைய கைவேலை, ஹேண்ட்வொர்க்னுவாங்க. ஹேண்ட்வொர்க், கூட பின்னுறது. இந்த லேடிஸ் வந்து கூட பின்னுவாங்க. இந்த சின்ன சின்ன பையெல்லாம் உட்காந்து தைப்பாங்க, ஹேண்ட்வொர்க்னுவாங்க. அதுபோல இந்த ஹேண்டிவொர்க் ஆஃப் காட், கர்த்தருடைய கை வேலை தான் வந்து என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் வந்து அவருடைய இஸ் ஓன் மேக், அவருடைய சொந்த கை வேலை. அது பேசுதா? அதுக்கு லாங்குவேஜ், வார்த்தை இருக்கா? அது ஆனால் கிழக்குலேருந்து வந்து அப்படியே வந்து 12 மணி 1 மணி 3 மணி அப்படியே மேற்கில் மறையுது. நட்சத்திரம் நைட்டில் பார்க்குறோம், சந்திரன் நைட்டில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ இயேசுவை ஆழமாக, பரிசுத்தரை, நியாயாதிபதி அறிய வேண்டுமானால், you want to know about your God, அவர் ரைட் சைடில் நிற்கிறார், அவரை பற்றி நீ அறிய வேண்டுமானால், you just look up daily morning and evening. From east to west there is a sun. போயிட்டே இருக்கு, every day, every hour. நைட்டில் ஸ்டார்ஸ் இருக்கு, the handiwork of God. அதெல்லாம் நினைப்பாயானால், he is always standing on your right side. அவர் எப்பொழுதும் உன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், Psalm 91:7. 1000-10,000 பேர் உன் வலது பக்கத்திலே விழுந்தாலும் அவைகள் ஒன்று முன்னை அணுகாது. வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கவனிங்கள், 91:7, Psalm 91:7. அது உன்னை அணுகாது. அது எந்த விதத்திலையும் உன்னை வந்து பக்கத்தில் வராது. இட் won't nigh unto you, it won't come. கிட்ட வந்து உன்னை தொடாது. யாரு என்ன பண்ண, 1000-10,000 பேர் விழுந்தாலும் nothing shall enemies hurt you. இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 19:10 இருக்கு.
இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க. அதனால எது நடந்தா என்ன, லெட் கம் வாட் மே, எது நடந்தா என்ன, 2024 எந்த காரியம் எப்படி நடந்தாலும் தாங்கக்கூடிய கிருபையை கேட்டு, சகிக்கக்கூடிய கிருபையை கேட்டு, பொறுமையாக இருக்கக்கூடிய கிருபையை கேட்டு, கர்த்தர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வருஷம் முழுவதும் என்ன நடந்தா என்ன, ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, கொஞ்சம் கிருபை கேளுங்க, கொஞ்சம் பலனை கேளுங்க, கொஞ்சம் அமைதி பொறுமையை கேட்டு, கர்த்தாவே நீர் என் பக்கத்துல ரைட் சைட்ல இருக்கிறீர், ஏன் அதே பக்கத்துல இருக்கிற ரைட் சைட்ல பிசாசு இருக்கிற அவனை நான் பார்க்கல. I am not seeing my accuser, I am not seeing my attacker, I am seeing only my creator. He is always in my right side. அதனாலே நான் வானத்தையும் பூமியும் படித்த அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கொண்டிருக்க, அவைகள் பேசுவதும் இல்லை, அவைகளுக்கு வார்த்தைகள், there is no language for the sun and stars and moon. அதனால கர்த்ததாமே இந்த வருஷம் முழுவதும் வலது பாரிசத்தில் இருந்து நமக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிதானமாக நேர்த்தியாக செய்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வழியில் மேலே தாழ்த்துகிறோம், படைக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறீர். ஒரு பக்கம் பிசாசு நின்று கொண்டு இருந்தாலும் வலது பக்கத்தில் 109 சங்கீதம் 6ஆம் வசனத்தின்படி, 109ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தின்படி பிசாசும் கர்த்தரும் வலது பக்கத்தில் இருந்தாலும் எங்களுடைய கண்கள், என்னுடைய கண்கள், இதை கண்டு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய கண்கள் நீர் எங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறீர் என்று உணர்ந்து நோக்கி பார்த்து கடந்து போகக்கூடிய கிருபையை 2024ஆம் வருஷம் முழுவதும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.